உன்னுடைய வேலையும் உருப்படியா நடக்கும், நீ நினைச்சு வந்த காரியமும் செய்ய. அவருடைய சிஷியர் ஒருத்தர் சொட்டையப்பர், அவர் பேரு என்ன? சொட்டையப்பர். நீ சிரிச்ச பையன் சொட்டையப்பர் எங்க போனாலும் எல்லாரும் சிரிப்பாங்க. பெரியவாச்சன் பிள்ளை எல்லாரும் சொல்லி வைப்பாரு, அந்த சொட்டையப்பர் ஐயா படியா, நிறைய படி. ரங்கத்துல ஒரு புலவர் கூட்டம் நடக்குது, புலவர்கள் கூட்டம் நடக்குது. பெரியவாச்சன் பிள்ளை போறாரு, கூடவே சொட்டையப்பரும் போறாரு. உள்ள போயிருக்கிறார், இவர் வெளியே நிற்கிறார். அந்த கூட்டம் நடைபெறும் அறைக்குள்ள அவர் இருக்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை, சொட்டையப்பர் வெளியே இருக்கிறார். ஆளை காணும்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு. உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போனா பெரியவர்கள்லாம் முசல கிசலா என்ற ஒரு புத்தகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற. மடையா, முசல கிசலா என்ற புத்தகம் கிடையாதா? அது வடமொழியில உலக்கை கொழுந்துன்னு அர்த்தம். முசல கிசலா என்ற உலக்கை கொழுந்து அப்படின்னு அர்த்தம். நீ படிக்காதவேன்னு சொல்லி உடைய மட்டம் தட்டுறதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டாங்கடா அப்படின்றார். இவர் வருத்தப்படல. பெரியவாசன் பிள்ளை தன்னுடைய அன்பரை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, ஏளனப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இவர் கொஞ்சம் கூட வருத்தப்படாம என்ன பண்றாரு, படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த புலவர்கள் கூட்டம் தானே நம்மளை முட்டாளுன்னு சொல்லிச்சு. இதே புலவர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி போய் நாமளும் உட்கார்ந்து ஏதேனும் ஒரு நூலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எண்ணற்ற நூல்களுக்கு உரை எழுத வேண்டும் சொல்லி ஒரு வெறியோட படிக்கிறாரு. நாள்தோறும் படிக்கிறாரு, இடைவிடாமல் படிக்கிறாரு. தலைவராக இருந்தவர். அவர் வாழ்நாளில் இறுதி நாளில் அவர் கையில இருந்தது 60 ரூபாயும் 10 கதர் வெட்டி கதர் சட்டையும். அவர் கண்ணமூட்டணும். அவர் பயன்படுத்திய காரை அவருடைய கட்சி எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய வீட்டை, அவர் தங்கியிருந்த வீட்டை அந்த வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவரது உடலை அக்கினி எடுத்துக்கொண்டது, அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. யாருன்னு தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர். முதல் சொன்னவரு அழகிய மணவாளஜியர். அழகிய மணவாளஜியர் பண்பில் சிறந்தவர், அன்பில் உயர்ந்தவர். முதல் சொன்னவரு படிப்பால் உயர்ந்து தன்னை உயர்த்தி காட்டினார். இரண்டாவது நபர் படிக்கவில்லை என்றாலும் இந்த பெயரை கூட்டி போக தெய்வத்தை தட்டிக்கிட்டே இருக்கான். படிக்காத மேதையாக பண்பில் உயர்ந்தவராக நின்றார். இந்த 2 பேருடைய கதையை உள்வாங்கிக்கணும். 2 பேர் கதையும் உள்வாங்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பு வந்து ஒரு பாடல் அடியோட முதல் வரி. திருஞான சம்பந்தர் பாடிய பாடலில் முதல் அடி. மண்ணில் எப்ப நல்ல வண்ணம் வாழலாம்? நம்மை நாம் புரிந்து கொண்டால் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பக்தியை புரிந்து கொண்டால் மண்ணில் நாம் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த 3 உண்மைகள்ல வந்து பதி, பசு, பாசம் சொன்னேன். இந்த பாசத்தை பத்தி இப்ப சொல்லி முடிச்சிடறேன். அது நல்வினையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆணவம் அடங்கி இருக்கு. நான் செய்யக்கூடிய வினை தீவினையாக இருந்தால் கிடையாது. இந்த மாயையில நான் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று வந்து திரைப்படத்தை பத்தி வகுப்பறையில பேசிக்கிட்டு இருக்கிறது. படமே பார்க்கலனாலும் சும்மா அடிச்சு விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் தொலைக்காட்சியில கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்குறது, சுட்டி டிவி பாக்குறது. தொலைக்காட்சிக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க, தொலைக்காட்சி அதிகம் பார்த்தா ஞாபக சக்தி போயிருமா. தொலைக்காட்சி அதிகம் பார்த்தா ஞாபக சக்தி போயிருமா. வெளிநாட்டுல ஒரு தொலைக்காட்சியை கொண்டு போய் வச்சிருக்காங்க. 1 மாசம்தான் அந்த ஊரினுடைய பண்பாடு சிதைந்து போச்சு, நாகரிகம் மாறி போச்சு. நல்ல ஆடை உடுத்திக்கிட்டு இருந்தவங்க அரைக்குறை ஆடையை அறிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு. இவர்கள் மூளைகளில் ஒரு புதுவித ஒளி அலை தாக்கிவிட்டு இவர்களை நிலைகுலைய செய்து விட்டது. ஆராய்ச்சியாளர் எழுதுறாரு. வேற ஒன்றும் இல்லை, தொலைக்காட்சியை கொண்டு வந்து வச்சது விளைவு. அமெரிக்கால தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க. உட்கார்ந்தே ஓய்ந்து கிடக்கும் உருளைக்கிழங்கு. தொலைக்காட்சியை சதா தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பேரு உட்கார்ந்தே ஓய்ந்து கிடக்கும் உருளைக்கிழங்கு. எப்ப பார்த்தா கையில ஒரு ரிமோட்டை கொடுத்துட்டா உலகம் நம்ம கையில் அப்படின்றாங்க. ஒரு ரிமோட்டை வச்சுக்கிட்டு 1ஆம் நம்பர்ல இருந்து 100ஆம் நம்பர் வரைக்கும் போவாங்க, திரும்ப 100ல இருந்து 1 வரைக்கும் வருவாங்க.
போன வேகத்திலே திரும்பி வருவேன். இதுதான் மாயை. ஒரு திரைப்படம் கூட பார்த்துருப்பீங்க, பாபான்னு ஒரு திரைப்படம். இப்ப நான் சொல்றதை வச்சுதான், சைவ சித்தாந்தத்தை வச்சுதான் அந்த படத்தை எடுத்தாரு. அது ஓடல, அது வேற விஷயம். ஏன்னா மக்களுக்கு, பாதி மக்களுக்கு புரியல. அது சைவ சித்தாந்தத்தை பத்தி தான் காட்டும் போது பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடும். கைய கூட நீட்டுவாரு, கரத்தை பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடும். இல்ல நான் வரமாட்டேன், வாய்ப்பு ஒரு முறைதான் கதவு, ஒவ்வொரு முறையும் கதவை தட்டிகிட்டே இருக்குமா? இயற்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். இயற்கையில இருந்து நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற துடிப்போட முன்னேறணும். ஒரு பேனாவை வச்சு, ஒரு வைணவமா பேனாவை எழுதும் பொழுது பட்டை தீட்டுகிறது. அப்பொழுது இந்த பேனா என்ன சைவமா? இப்படி கேள்வியை கேட்டுட்டு கடைசியா சொல்றாரு, பேனாவை சற்று விலக்கி வைத்து பார்க்கிறேன், ஒன்று என தெரிகிறது. ஆம், எல்லாம் ஒன்றுதான். ஆம், எல்லாம் ஒன்றுதான். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, கோயில்ல அண்டா கணக்கு, குண்டா கணக்கு, எல்லா கணக்கும் வச்சிருக்காங்க. உண்டியல்ல எவ்வளவு வந்துச்சு, வரவு செலவு எவ்வளவு ஆச்சு, எல்லா கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கணக்கு வச்சிருக்காங்களா? குன்றக்குடி அடிகளார் கேட்கிறார். ஒரு சர்ச்சில் நியாயமான நீ வரலன்னு கேட்கிறார். ஆனா ஒரு இந்து கோயில்ல மட்டும் கேட்கவே முடியாது. அவன் இஷ்டத்துக்கு வருது, தேவை ஏற்பட்டால் வருவது. பேராசையும் பயமும் இல்லைன்னா சாமியே இருக்காதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. பேராசையும் பயமும் இருக்கிறவங்கதான் கடவுள். இது ரெண்டையும் மீறின ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டுக்கு தீங்கு விளைவிக்காமல் நல்லவற்றை மட்டுமே நினைத்துக் கொண்டு நாளும் உழைத்துக் கொண்டே இருந்தார். நாள்தோறும் நல்ல நூல்களை கற்று, நாள்தோறும் நல்ல சிந்தனைகளோடு, ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக கோஷம் போடாமல் நமக்கென்று ஒரு தனி பாதையை வகுத்துக் கொண்டு, நமக்கென்று ஒரு தனி அடையாளத்தை வகுத்துக் கொண்டு செயல்பட்டால் நாம் வாழ்வில் உயர்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன ப்ரோக்ராம் செய்யலாம்? போராட்டம். சரி, அப்படியே Thank you.